கண் கெட்டதுக்கு அப்புறம் தான் நான் சூரிய நமஸ்காரமே பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்காம இன்றைக்கே இப்போவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்து பழக்குங்க. அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முழு ராகி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/3 கப் வந்து சாம அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது 4 சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எத்தனை தடவை கழுவுனாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பழிச்சுன்னு இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கணும். அரிசி, சாம, வெந்தயம், உளுந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜ்லையும் அவளை வந்து ஆட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டு ஒரு 4 to 5 hours மட்டும் நல்லா புளிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க சூப்பரான இட்லி மாவு ரெடி ஆகிடும். இதுலேயே தோசையும் அட்டகாசமாக வரும். இட்லி தட்டில் வந்துட்டு துணியும் தேவையில்லை, ஒரு சொட்டு ஆயிலும் தேவையில்லை. ஜஸ்ட் அதை நல்லா ஈரப்படுத்திட்டு நம்ம மாவை அப்படியே டைரெக்டாக எடுத்து ஊற்றிட்டு ஆவியில் ஒரு 8-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்த இட்லி தட்டை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இட்லி எடுத்து பாருங்கள். சும்மா லட்டாக சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா தண்ணியாட்ட கரைச்சி ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா அதுவும் சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.